ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்றும் சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவையான நெத்திலி கருவாடு தொக்கு தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். நெத்திலி கருவாடு இது இந்த 10 ரூபா பேக்கெட்டில் விற்கும். அதில் வந்து நாங்கள் 2 பேக்கெட் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துக்கோங்க, ஒரு 200 கிராம் இருக்கும். பொடிசா நறுக்குன தக்காளி 1, எண்ணெய் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கோல்டு வின்னர் ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயில் தான். புளி ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 4 துண்டு, பெருசாக இருந்தால் 2. கருவேப்பில்லை, வெந்தயம் ஒரு 3/4 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன். பூண்டு ஒரு 8லேருந்து 10 பல் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாத்தூள். சுவையான நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து மண் சட்டியில் வந்து இந்த கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். பொதுவாக கருவாடு குழம்பு தொக்கு இது எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் மண் சட்டியில் பண்ணுங்கள். கிடைக்கலனா ரெகுலராக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டீல் இண்டாலியம் சட்டியில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும். அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து நச்சும் சேர்க்கலாம், இல்லை வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது, அதாவது இதில் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 2ஆக நறுக்கிக்கோங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் முழுசாகவே போட்டுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இப்போ நம்ம நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உதிரியாக நல்லா பொரிஞ்சு வருது. இந்த பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கருகிடும். அதனால தான் நான் வந்து வெங்காயம் வதங்கும் போது போடுறேன். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அடுத்து தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும். நல்லா வந்து அந்த மிளகாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போது இதில் வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து துண்டு துண்டாக நறுக்கிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா நீங்கள் வந்து அரைச்ச தக்காளியும் கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வந்து நம்ம ஒரு வாட்டி வதக்கி விடலாம். ஸ்டவ் வந்து லைட்டாக நான் ஸ்லிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நான் வதக்குறேன். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த நெத்திலி கருவாடை வந்து சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடு வந்து தலையை கிள்ளிட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நம்மளோட இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கருவாடு சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விடலாம். கருவாடு வந்து நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நிறையவே சேர்த்துக்கங்க. இப்போது இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவாட்டு குழம்போட டேஸ்ட்டுக்காக பண்ணுற தொக்கு. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் மீடியமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா வந்து அந்த கருவாடு உள்ள இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க.
முடிஞ்சால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மசாலா வந்து கருவாடுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அந்த புளி கரைச்சல் தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பாக இருந்தால் கருவாட்டு தொக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தொக்குன்றதுனால நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் தேவையான அளவு அந்த கொதித்து வெந்து ட்ரை ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா வந்து இப்போ நம்ம இதை கிளறி விட்டுடலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் பார்த்துட்டு இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு காரம் மட்டும் தனியாக சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இப்போது இதை அப்படியே வந்து நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல முதல் கொதி வந்துருச்சு. இந்த முதல் கொதி வரும்போது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து நல்லா திரண்டு மேலே வர அளவுக்கு நம்ம அப்படியே கொதிக்க விட்டுடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா வந்து சூப்பராக வந்து சுண்டிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா ஓரத்தில் அப்படியே மிதக்குது. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த கருவாடு மட்டும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எடுத்து நீங்கள் கிள்ளி கூட பார்த்துக்கலாம். சுவையான நெத்திலி கருவாடு தொக்கு இப்போ தயாராகிடுச்சு. நாங்கள் வந்து நல்ல சுட சுட சாதத்தோடு இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்றும் சமையல் சேனலோட ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸை நாங்கள் வந்து எங்களோட என்றும் சமையல் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.